காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கு மகத்தான 5 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களை நிறைவேற்ற இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பெண்களுக்கு பல சிறப்பான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றதில் கலந்து கொண்ட புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி பேசினார். அப்போது அவர் மகாலட்சுமி திட்டம் என்ற பெயரில் எளிமையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1 லட்சம் வழங்குவதாக வாக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும், அனைத்து பஞ்சாயத்துகளிலும் ஒரு அதிகார மைத்திரி நியமிக்கப்படுவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. அவர் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சட்ட உரிமைகளை பெற உதவுவார் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், பெண்களுக்கு மரியாதை என்ற திட்டத்தில் ஆஷாக்கள், அங்கன்வாடிகள் மற்றும் மதிய உணவு தயாரிக்கும் பெண்களின் சம்பளத்தில் மத்திய அரசின் பங்களிப்பை இரட்டிப்பாக்க உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், மக்கள் தொகையில் பாதி முழு உரிமை என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய அரசாங்கத்தில் அனைத்து புதிய ஆள்சேர்ப்பு பணிகளிலும் பாதி பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும், சாவித்ரிபாய் பூலே விடுதி திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் இந்திய பெண்கள் கல்வியின் முன்னோடியான சாவித்ரிபாய் பூலே அவர்களின் பெயரில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு பணிக்கு செல்லும் பெண்களுக்கான தங்கும் விடுதி கட்டப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது என்று பஞ்சகாந்தி தெரிவித்தார். மேலும் இந்த வாக்குறுதிகளை ஏற்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைத்து ராகுல் காந்தியை பிரதமராக அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் மகளிர் துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயகுமாரி உட்பட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.